வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கு முதலில் எனது இனிய வணக்கம். என் பெயர் சுந்தர்ராஜ், சேர்மன் சுபம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ். சுபம் குரூப் ஆஃப் கம்பெனிஸை பற்றி ஒரு சிறிய விளக்கம். இந்த நிறுவனம் பல்வேறு நிறுவனங்களை உள்ளடக்கியது சுபம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ். இதில் பிரைமரியாக பார்த்தீங்கன்னா எங்களுடைய லாரி போக்குவரத்து நிறுவனம் தமிழகத்தில் மிகப்பெரிய அளவில் பண்ணுறோம். அகில இந்திய அளவில் ஒரு 500க்கும் மேற்பட்ட லாரிகளை கொண்டு பார்த்திங்கன்னா தமிழகத்தினுடைய ஒரு பெரிய தனி மனிதனோட இதில் பார்த்திங்கன்னா அதிகபட்ச லாரி வச்சுருக்கிற ஒரு நிறுவனம் இதுதான். இந்த கப்பல் போக்குவரத்து சேவையும் பார்த்திங்கன்னா முழுமையான ஒரு முதலீடை பண்ணி பார்த்திங்கன்னா இந்த சேவை ஆகஸ்ட் 16ஆம் தேதி துவங்குறதுக்கான ஒரு விஷயத்தில் நாங்கள் ஈடுபட்டிருந்தோம். இது இல்லாமல் பல்வேறு தொழில்களில் நாங்கள் ஈடுபட்டுருக்கோம். இப்போ வரக்கூடிய காலங்களில் பார்த்திங்கன்னா சுபம் தன்னுடைய ஃபெரி சர்வீஸை பார்த்திங்கன்னா இதனுடைய கப்பல் போக்குவரத்து சேவை நேரடியாகவே இயக்கப் போகிறது. சிவகங்கையினுடைய போக்குவரத்து சேவை இனி சுபம் ஃபெரி நேரடியாக கையாளப் போகிறது. இது பத்திரிகை துறைக்கு முதல்ல நாங்கள் தெரிவிச்சுக்கிறதுல நாங்கள் சந்தோஷப்படுறோம். அடுத்ததாக இப்போ இந்த சேவை பார்த்திங்கன்னா 19ஆம் தேதி துவங்குறதா நாங்கள் ஒரு ப்ரெஸ் நோட் கொடுத்துருந்தோம். முன்னாடியே ஊடகத்துக்கு கொடுத்துருந்தோம். இன்னும் இங்கே இருக்கக்கூடிய பருவநிலை மாற்றங்கள் சரியாக வராதனால 23ஆம் தேதி மீண்டும் ஒரு புயல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ அதனால் எங்களுடைய சேவை கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அநேகமாக நாங்கள் எதிர்பார்க்குறது எண்ட் ஆஃப் த டிசம்பராக இருக்கும். மாத இறுதி முதல் தேதி ஜனவரியிலேருந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். இந்த சேவை துவங்கும்போது என்னென்னா, இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 3 மாத காலம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து நடத்தியிருக்கிறோம். சின்ன சின்ன சர்க்கிள்கள் இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி உங்களுடைய எல்லாரோட ஒத்துழைப்பு, வந்திருந்த பயணிகளோட பேராதரவில் பார்த்திங்கன்னா தொடர்ந்து நடைபெற்றது. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதுக்கு இந்த சேவை அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் துவங்கும்போது பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் நாங்கள் அடிஷ்னலாக நாங்கள் பண்ணுறதுக்கு முயற்சி எடுத்துருக்குறோம். அதில் முதலாவது பார்த்திங்கன்னு சொன்னால், அதிகபட்ச பயணிகள், டூரிஸ்ட் பயணிகள் வரணும், ட்ராவலர்ஸ் அவங்க வரணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சியாக பார்த்திங்கன்னா எங்களுடைய கட்டணத்தை கொஞ்சம் மாற்றி அமைச்சிருக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு இந்தியனுடைய மணியில் பார்த்திங்கன்னா 9700 ரூபா பார்த்திங்கன்னா 2 பக்கமும் சேர்த்து நம்ம கிளைம் பண்ணிகிட்ருக்குறாங்க. அவங்க பே பண்ணுறாங்க. அந்த கட்டணத்தை பார்த்திங்கன்னா 8500 ரூபாயாக பார்த்திங்கன்னா ஒரு 10 கிலோ இலவச லக்கேஜோடு பார்த்திங்கன்னா நம்ம அதனுடைய இதில் மாற்றி அமைக்கிறோம். 9700ங்கிறது 8500 நம்ம கட்டணத்தை குறைக்கிறோம். மற்றபடி யாருக்கு பொதிகை தேவைப்படுதோ, லக்கேஜ் வேணுங்கிறாங்களோ அவங்க புக் பண்ணிக்கலாம். அதுக்கான கட்டணங்கள்லாம் நாங்கள் உங்களுக்கு வெப்சைட் பேஜ்லேயே நாங்கள் வெளியிட்ருக்கிறோம். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இது வரலும் காலையிலே பேசஞ்சர்ஸ் பார்த்திங்கன்னா விடிய காலம் ஒரு 4 மணி 5 மணிக்கெலாம் நாகப்பட்டினத்தில் வந்துடுறாங்க. திரும்ப இங்கே வரும்பொழுதும் உங்களுக்கு முன்னாடியே ஒரு 11 மணிக்கெலாம் வந்துடுறாங்க. அவங்களுக்கான உணவு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இடர்பாடுகளாக இருந்துச்சு. ஸோ அதை போக்குறதுக்கு நாங்கள் பார்த்திங்கன்னா இந்த முறை ஆரம்பிக்கும் பொழுதே காலையில் வரக்கூடிய அங்கேருந்து நாகப்பட்டினத்துலேருந்து காங்கேஸ்னு வரக்கூடிய பயணிகளுக்கு காலை உணவாக பார்த்திங்கன்னா நாங்கள் மார்னிங்கில் இட்லி, பொங்கல், உப்மா இந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு உணவை கொடுக்கறதுக்கான ஒரு முயற்சி எடுத்துருக்குறோம். அதுமாதிரி இங்கேருந்து மதியம் கிளம்பக்கூடிய பயணிகளுக்கு பார்த்திங்கன்னா மதியானத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஜீரா ரைஸ், ஜீரா ரைஸோட ஒரு தால் மக்கனி ஆர் ஒரு வெஜிடபிள் பிரியாணி, இந்த மாதிரி உணவுகள் மதியானம் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபுட்டாகவே இந்த முறை நாங்கள் கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறோம். இது இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபெரியில் இது வரலும் நம்ம காஃபி டீ பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த பேக்கெட்டு நம்ம ப்ரெசர்வ் அந்த ஐட்டம்ஸ் தான் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த முறை இந்த பயண சேவை துவங்கும் பொழுது ஃப்ரெஷ் மில்க்லேயே நம்ம ஃப்ரெஷ் மில்க்லேயே பார்த்திங்கன்னா காஃபி டீ அவங்களுக்கு ஒரு தரமானதாகவும் அதே சமயத்தில் அவங்களுடைய தேவைகளை நல்லா பூர்த்தி செய்யணுங்கிறதுக்கு நாங்கள் முயற்சிகள் எடுத்துருக்குறோம். ஸோ இது ஈவன் ஃப்ளைட் சர்வீசஸில் கூட இந்த மாதிரி ஃப்ரெஷ் மில்க் பண்ண முடியறதில்ல. ஸோ அந்த ஒரு வசதியை இதில் ஏற்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறோம். அது இல்லாமல் ஹெல்தி ஃபுட்டு ஃப்ளைட்டில் நீங்கள் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய ஒரு ப்ரிசர்வேஷன் இல்லாத ஓரளவுக்கு நல்லா ஃபுட்டு கொடுக்குறாங்க, பர்ச்சேஸ் பண்ணிக்கிற ஃபுட்டு. அந்த மாதிரி ஃபுட்டை இந்த தடவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம்.
நாங்கள் அந்த ப்ரெசர்வேஷன் ஃபுட்டு தான் இதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் வச்சுருந்தோம். அதை வந்து எடுத்துகிட்டு பதப்படுத்தப்பட்ட அந்த மாதிரி இது இல்லாமல் கொஞ்சம் நல்ல உணவாகவும் உடம்புக்கு வந்து ஒத்து போகக்கூடிய ஒரு பிரச்சனைகள் இல்லாத ஒரு உணவை கொடுக்கணும்னு நினச்சிருக்கிறோம். கூல்ட்ரிங்க்ஸ் வந்து இந்த முறையிலேருந்து நாங்கள் வந்து அறிமுகப்படுத்துகிறோம். அது இல்லாமல் டியூட்டி ஃப்ரீ வந்து பார்த்திங்கன்னா இந்த முறை ஆரம்பிக்கும் பொழுதே வந்து அநேகமாக வந்து வந்துடும். ஏன்னா அதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு ஆல்மோஸ்ட் இறுதி தருவாயில் இருக்குது. இந்த முறை பயணிகள் பயணிக்கும் பொழுது டியூட்டி ஃப்ரீ ஷாப்பும் வரும். இதெல்லாம் ஒரு அடிஷ்னல் வசதிகளாக நம்ம வந்து பேசஞ்சருக்கு பயணிகளுக்கு நம்ம வந்து கொடுக்குறோம். இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நியூ வெப்சைட் இப்போ வந்து நம்ம லான்ச் பண்ணுறோம். டிக்கெட் வெப்சைட் இதுக்கு மட்டும் இருந்தது, இப்போ மாற்றி வந்து பார்த்திங்கன்னா சுபம் நேரடியாக கையாள போகிறதுனால sailshubham.com அப்படிங்கிற வெப்சைட்டை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து வெளியிட்ருக்கிறோம். அந்த வெப்சைட்டில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சில பேக்கேஜஸும் நாங்கள் வந்து அவங்களுக்கு வித் அக்காமடேஷனோட வித்து லோக்கல் உங்களுக்கான அந்த போக்குவரத்து வசதிகளோட சில வசதிகளை வந்து பண்ணி சின்ன சின்ன பேக்கேஜஸ் வந்து ஒரு 2 நாள் 2 இரவு 3 பகல் வசதிகளோடு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் மணியில் வந்து பார்த்திங்கன்னா 15,000 ரூபாய்க்கும், உங்களுடைய ஸ்ரீலங்கன் மணியில் ஒரு எல்கேஆரில் ஒரு 50,000 ரூபாய்க்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக்கேஜை வந்து நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். இது மெயினாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் அண்ட் லோ மிடில் கிளாஸ் வந்து நடுத்தர அண்டு கீழே அவங்க இருக்கக்கூடிய பயணிகள் நிறையா வந்து ஒரு உந்தப்பட்டு இங்கே வரணும், ஸ்ரீலங்காவோட இயற்கையை வந்து அவங்க வந்து பார்த்துட்டு போனோம். ஏன்னா இங்கே வந்து ஸ்ரீலங்காவில் நாங்கள் விசிட் பண்ணி பார்க்கும்பொழுது அவ்வளோ ஒரு இயற்கை வளம் நிறைய இருக்குது. உங்களுக்கு ஜாஃபனாவாக இருக்கட்டும், மன்னாராக இருக்கட்டும், நைனாத்தீவு, இந்தாண்ட உங்களுக்கு முல்லைத்தீவு, திருகோணமலை, அனுராதபுரா, இந்த நார்தன் பார்ட் ஆஃப் இது நிறைய வந்து இருக்கிறதுனால இதுக்கு ஒரு குறைந்த செலவில் வந்து போகிறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்கு பண்ணியிருக்கோம். அதனுடைய டீட்டெயிலும் எல்லாமே நம்ம வந்து புது வரக்கூடிய வெப்சைட்ஸில் நாங்கள் வந்து கொண்டு வந்திருக்கிறோம். இதுதான் இப்போ நாங்கள் எடுத்திருக்கிற முயற்சி. நிச்சயமாக இனி வரும் காலங்களில் இதனுடைய சேவை வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் 6 நாள், இதுவரையிலும் 4 நாள் ஓடிட்டு இருந்தது. இனி 6 நாளாக வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய சேவை ஆரம்பிக்கும் பொழுதே இதனுடைய தொடர்ந்து நடைபெறும். பத்திரிகை துறை நண்பர்கள் வந்திருந்து இந்த சர்வீஸை இயக்கிறதுல உங்களுடைய பங்கும் ஒரு பங்கு இருக்குது. மக்களுக்கு கொண்டு செல்றதில் உங்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இந்த